தேவ பிள்ளையே, children of God, இன்றைக்கு அவருடைய அதாவது தேவனுடைய ஜப வீடாகிய சபைகள் எல்லாம் எப்படி மாறி இருக்கிறது என்றால் கல்லர் குகைகளாய் மாறி இருக்கிறது என்று நான் சொல்லல, வசனம் இதுல எழுதிருக்கு. ஆனா இந்த வசனத்தை ஆண்டவர் 2018 ஆண்டு ஜனவரி முதல் வாரத்தில் அங்கலாய்ப்போடு கூட என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கு சகல ஜனங்களுக்கு ஜப வீடுன்னு எழுதப்பட்டிருக்கு. அதை எப்படி கல்லர் குகையாய் மாற்றிக்கொண்டு தனக்கு வருகிற வருமானத்திற்காக தன்னுடைய மேன்மைக்காக சுகபோகத்திற்காக இன்றைக்கு யாருடைய இது எப்படி போனா போயிட்டு போது நாம் நல்லா வாழ்ந்தா போதுங்கிற நினைப்போடு இன்றைக்கு காணப்படுகிற அன்றைக்கு காணப்பட்ட பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள் ஜனத்தின் வேத பாரகர்கள் அப்படி காணப்பட்டார்கள். அதே போல இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது? இன்றைக்கு தேவனுடைய அந்த சபையானது இன்றைக்கு தேவனுக்கு விருப்பமில்லாத நபர்களின் நிமித்தமாக, தேவன் அனுமதிக்காத ஊழியர்கள் நிமித்தமாக இன்றைக்கு சபையானது தீட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்னா, பெயர் அளவுல சபைக்கு போய்கொண்டு வருகிறான சத்தியத்தை கை கொண்டு நடக்கிறவர்களாய் அல்ல, ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாய் காணப்படுகிறோம். Children of God, it is mentioned in John chapter 2 about this, that is, my house is a prayer house for all the people, but they have made it the den of robbers. But Heavenly Father, in the year 2018 January 5th, in the voice of anguish, He spoke to me, my church is the prayer house for all the people, but they have made it the den of robbers. Who have made it the den of the robbers? Like who made it the den of the robbers in those days? The priests, the elders and teachers of law, for their own income and for the money. They loved money, so they wanted money, so they did not care about the church of Jerusalem. They were concerned only about money. Likewise, in the same way, today's church, they are the people, the elders, the priests who are leading the church. They wanted sophisticated life. They are pleasure lovers. They want to live a happy, enjoyable life, and they are behind money. So they have made it the den of the robbers. We have, for name's sake, we should not go to church. To earn fame, we should not lead a church, but we have to examine and see. God has mentioned it is the prayer house for all the people. தேவ பிள்ளையே, children of God, ஏசாயா தீர்க்கதரிசி 56வது அதிகாரத்துல 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்க இந்த செய்தி கேட்டு முடித்ததற்கு பின்பாக 56வது அதிகாரம் முழுவதையும் நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு லைன் பை லைனாக ஒவ்வொரு வரியாக நீங்க என்ன செய்யுங்க, வாசித்து பாருங்க. தேவன் இங்க எப்படி எழுதி வைத்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். Children of God, Isaiah chapter 56 verse 2, what God has written and mentioned, you can read it. I will read now only one verse, but after this message you can read the full chapter, that is Isaiah chapter 56, what God has mentioned. கர்த்தர் சொல்லுகிறாங்க, நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்க, ரட்சிப்பு வரவோ நீதி வெளிப்படவோ எப்படி இருக்கு, சமீபமா இருக்குது. அதனால என்னுடைய ஜப வீட்டை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி அதை உங்களுடைய கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுகிறாங்க. Isaiah chapter 56 verses 1 and 2. Thus says the Lord, keep justice and do righteousness, for soon my salvation will come and my righteousness be revealed. Blessed is the man who does this, the son of man who holds it fast, who keeps the Sabbath, not profaning it, and keeps his hand from doing any evil. ஏசாயா தீர்க்கதரிசி 56வது அதிகாரத்தில் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் பரிசுத்த பர்வதத்திற்கு நான் கொண்டு வந்து ஜனங்களை மகிழ பண்ணுவேன். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு. அங்கே உங்களுடைய பலிகளை நான் என்ன செய்ய, அங்கீகரிக்கும்படியாக அதற்கு தக்க பகுதியிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Isaiah chapter 56 verse 7 says very clearly, these I will bring to my holy mountain and make them joyful in my house of prayer. Their burnt offerings and their sacrifice will be accepted on my altar, for my house shall be a prayer house for all people. இன்றைக்கு அதாவது 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவனுடைய காவற்காரர்கள் எல்லாரும் ஒன்று மரியாதை குருடர்கள், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமை நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறார்கள், படுத்துக் கொள்கிறார்கள், நித்திரை பெரியராய் இருக்கிறார்கள்.
Isaiah chapter 56 verse 10 says, his watchmen are blind, they are all without knowledge, they are silent dogs, they cannot bark, dreaming, lying down, loving to slumber. திருப்தி அடையாமல் இருக்கிற பெருவயிற்று நாய்கள் பகுத்தறிவு இல்லாத மேய்ப்பர்கள். The dogs have a mighty appetite, they never have enough, but they are shepherds who have no understanding. அவர்கள் ஒவ்வொருவரும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூலையிலிருந்து தன் பொலிவை அதாவது ஆதாயத்தை நோக்கி கொண்டிருக்கிறான். They have all turned to their own way, each to his own gain, and one and all. That means they are only concerned about their own profit and own gain. ஆமா, அதாவது ஒவ்வொருவர் தன்னுடைய சுய ஆதாயத்திற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, அந்த காரியத்தை தேடிக் கொண்டிருக்கிறாங்க. As it is mentioned here, each people, they are concerned only about their own profit, their own gain. இதை யாரை குறித்து சொல்லுகிறாங்க? காவற்காரனையும், ஆமா, திருப்தி அடையாமல் இருக்கிற பெருவயிற்று நாய்கள் பகுத்தறிவு இல்லாத மேய்ப்பர்கள் என்று சொல்லுகிறாங்க. Whom has God mentioned this? All the watchmen, the shepherds who have no understanding, and that they are like dogs who have mighty appetite and they never have enough.